ஒரு பூ வைக்க விடலாமா? தப்பு இல்லை. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஏதாவது எடுத்து விடணும். இருக்கிறது கல்சரை கூட்டணியெல்லாம் முடியாது. சொன்னாங்க என்ன முடியாது. இன்னும் மட்டும் அப்படி மதிச்சு கூட்டிடுங்களா? சரிவா, 2 பேரும் கேட்போம். ஹலோ கேர்ள்ஸ், கேர்ள்ஸ் என்னடா சும்மா ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி கிடைக்கலாம்? இது ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஏதோ பண்ணுறோம் ஃபன்னுக்காக. அழக்கூடாது, புரியுதுல்ல? அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேண்டாம். சும்மா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கிடையாது. வாய் பொருள் பேசட்டும். அது வரைக்கும் போதும். அப்படின்னு ஓகே. யாரு? ஓகே, கண்டினியூ. சாரி, நான் ஒரு மேலே விட்டு கொடுக்க மாட்டேன்பா. இதுவும் உரிமையா? ஆமாம், இதுக்கு சொல்ல உரிமை. அந்த மாதிரிலாம் ஒன்று. என் விஷயத்தில் நான் இருக்கிறதா முடிவு. அவன் விஷயத்துலையும் நான் இருக்கிறதா முடிவு. மாட்டேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஒன்றுமே சம்பிரதாயம் இப்படி தானே இருக்கும். என்ன இதுக்கு விருப்பத்துறாங்க? ப்ளீஸா என்ன விருப்பத்துறாங்க பார்த்துக்கோ சொல்லு. நீ அமைதியாக இருக்கா? நீங்க பாரு, இல்லை கத்தி கூப்பிட்டுருவேன். பாரு, இருந்தாலும் உங்களை பார்க்கவே மாட்டோம். ஏன்டா புள்ளியல் பண்ணுறீங்க? இல்லை பிரிமா, கொஞ்சம் ஓட்டலாம். பண்ணிட்டீங்க. பிரிமா, அவர் எவ்வளோ வேலை பண்ண தெரியுமா? என்னடா பண்ணா? வேட்டி சட்டை போடுறதுக்கு முன்னாடி 50 ட்ரெஸ்ஸை மாற்றி. என்ன சொல்கிறீங்க? பெரியமா, வேட்டி சட்டை, பேண்ட் ஷர்ட், அது இது வா முடியல பெரியமா. சட்டை ஜிப்பா, வேட்டி ஜிப்பா, என்னென்னவோ. அந்த ரூமே குப்பையா இருக்குன்ற. அதெல்லாம் இல்லை, அவர் எடுத்து பத்திரமா வச்சுட்டாரு. கொட்டியும் கொட்டிட்டான், மடிச்சு வச்சுட்டான். பெரியமா, பொறுப்பான பையன் தானே? ரொம்ப அவசியம். அவர் எங்களை விருப்பத்து நல்லா உள்ளாரும். பழி வாங்க போறீங்க? பெரியமா சரிடா, வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இப்பதான் பண்ண முடியும், பண்ணிக்கோங்க. சரி, நீங்க கொஞ்சம் லீட் எடுத்து கொடுங்க. ஏன் கொடுத்து விடுறீங்க? இப்பதான் அவன் அம்மான்னு பேசவே ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் வைக்க மாட்டார். அவர் பொண்டாட்டி யார்கிட்டலாம் பேசுதோ அவங்ககிட்டலாம் க்ளோஸாக தான் இருப்பாங்க. விடாதீங்க. மருமக்கள் தான் இருக்குன்றீங்க. என்ன சந்தேகம்? டாக்டர் இருடா வரேன். நடத்துங்க. சரி துர்கா, நீ வந்து வை வா. ஆ. எல்லாம் சம்பிரதாயம் சொல்லிட்டாங்களே, வாமா. வந்துட்டேன் பெரியமா. என்ன நான் மிரட்டுறீங்க? எங்க ஒருத்தர் மிரட்ட வேண்டி பாக்குறீங்க? அதான் நான் போலீஸ்கார பொண்டாட்டி மிரட்டுறேன். டேய், போலீஸ்ல இந்த வீட்டு வாசலுக்கு தான் தம்பி, வீட்டுக்குள்ள இல்ல. குழந்துடுவேன். என் விஷயத்துல நீங்க தலையிடாத வரைக்கும் நானும் கம்மி இருப்பேன். தெரியாது. என் தங்கச்சிக்கு என் பொண்டாட்டி தான் போய்க்கணும். இதெல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு நானே போச்சுக்கிறேன். நீ என்ன, நீ அமைதியா இருக்கா? ஒரு எழுந்துட்டாரு. சவுண்டாவே கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. சிலை இன்னைக்கு அசையாது. பாவம், அது அவருக்கு தான் தெரியல. என்ன இந்த பக்கம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்? போதும், அவன் காண்டாகிறான். இது நடுங்குறாளே. வியாதி அவளுக்கு. அது இதெல்லாம் நடக்காதுன்னு அவருந்துட்டால. அவளுக்கு இந்த சந்தோஷத்தை ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேண்டாவான்ற ஒரு பயம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சந்தோஷத்துக்குள்ள ரகப்பாங்களாடி. அதிகமா கிடைக்கிறது பறி போயிடுச்சுன்னா அப்படிலாம் யோசிப்பா. தெரியல உங்களுக்கு அவளை பத்தி. சரி விட, அவன் அப்புறம் சமாளிச்சுப்பான். ஆனா இப்போ செய்யணும் போலவும் இருக்கு. போதும் கொஞ்சம் விட்டா என்ன, இல்லை என் பையன் அவள் தான். என் மருமகளுக்கு என் பையன் தான் வைக்கலாம். அதானே, நீங்க வைங்க மாப்பிள்ள. உங்களுக்கு இல்லாத உரிமையா? என் பொண்ணுக்கு பூ வைக்கிற உரிமை என் மருமகனுக்கு மட்டும் தான் இருக்கு. எப்படிப்பட்ட மாமனார் வேணும்? தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ்பா. சொல்லிட்டாங்களே, வாங்க மாப்பிள்ள. வரேன். என்னடியும் பிரச்சனை? இவ்வளோ ஸ்ட்ராங்கு, இவ்வளோ வீக்கா இருக்கா மனசளவு. அந்த பஞ்ச பரதேசிங்க பண்ணி வச்சனாலும் அவன் சந்தோஷத்துக்குள்ள இப்போ சந்தோஷமா ஏற்றுக்க முடியாது. அதுலயும் இவ்வளோ பயப்படுறா. எல்லாம் அவனுங்க தான் காரணம். எழுந்து நின்னா நீங்க தான் வந்து வைக்கணும். நான் என்ன வரமாட்டேன்னு நான் சொல்றேன். வரேன். ரெடியா இருக்கேன். அங்கதான் பாக்குறாலும் இல்லையா இருக்கா? எங்க பாக்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. வர இருக்கு. கடைசி என்ன பாப்பே பார்க்க மாட்டோம். வைக்கவா? இப்போதான் சொல்லு. சரி, என்னையே பார்க்க மாட்டேற. பேசுடா. ஒரு வாட்டி தான் பொறுமையா வச்சுட்டு பேசுவா. என்ன பண்ண தெரியாது. ஆமா. பக்கமா பேசாம இருந்தல, அதுக்குதான் இது. இன்னும் தீரு என்ன பண்ண போறேன் பாரு. இவருக்கு இருக்கிற தெரியும் நமக்கு இருக்காதுப்பா. ஃப்ரெண்டுனா சும்மாவா? எல்லாரும் பாக்குறாங்க. உறைஞ்சிராத. போதும், நார்மலா. அப்புறம் வேண்டதோட பண்றோம். நம்ம பையனடா இந்த வேலையை பார்த்தா. இதெல்லாம் பார்க்கலாம் தான் ஆச்சரியம். இது கூட இருந்து கூட நம்ம இதெல்லாம் கத்துக்காம இருக்கோம்டா. இன்னும் வளரலடா. சரி, ஸ்வீட்டு காரம் சாப்பிடுறீங்களா? இருந்தாலும் மாப்பிளைக்கு இருக்க தைரியம் இதுல ஸ்வீட்டு காரமான அவன் பொண்டாட்டிக்கு அவன் கொடுத்தான். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதானே பையனுக்கு இருக்கு. மானமே போது. எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க. மாட்டேன். நான் வந்தா உனக்கு நல்லது. மாட்டேன். அப்புறம் நான் பொறுப்பு. நான் வரல. கால் வலிக்கும், சொன்ன கேளு. மாட்டேன்.
இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, புரியுதுல? என்ன வேண்டதவளை போன போறாரு? என்னடா என்ன பண்ற? எவ்வளவு நேரம் நிப்பா? அவளுக்கும் கால் வலிக்காது? என்னடா என்ன பண்ற? எவ்வளவு நேரம் நிப்பா? அவளுக்கும் கால் வலிக்காது? ஆமா ஆமா வலிக்கும்ல. ப்ளீஸ் இந்த வேண்டதவளை வேண்டாம், விடுங்க, நான் நிக்கிறேன். விட்டுருவேன். நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். இன்னும் இழுத்து பிடிச்சிப்பேன். பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். யார் மூலம் வேண்டதவளை பண்ணுவீங்களா? ஏன் கூட பேசல? இது நீ ஸ்டாப் ஆயிடு. அதுன்ட்டு ரூம்ல வாங்க இருக்கு ஒரு விஷயம். தைரியா ம். இதுல ஏதாவது கலைச்சன்னு வைக்க ஏன்? ரூம்க்கு வா, அப்புறம் சொல்றேன். ஆ. எங்க இருக்கோ அங்க வந்து தூக்குவேன். கலைச்சின்னா நானே திருப்பி ரெடி பண்ணி விடுவேன். அப்புறம் உன் இஷ்டம். மருதாணி சவுந்திருக்கா காட்டு. மாட்டேன். காட்டுன்னு ம்ஹும். அப்புறம் பாத்துக்கலாம். எவ்வளவு பண்ணணுமோ பண்ணு. அப்புறம் உங்க ஆசைப்படி நிச்சயத்தெல்லாம் நடந்துச்சு. ஏ? சரி சரி, நிச்சயதார்த்தம் இருக்கு, பொண்ணு பாக்குறது. அது அதுக்கு என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஓவர்டா. பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாமே சிம்பிளா வீட்டில் தானே பண்ணிக்கிறோம். அது என்னவோ சரிதான், நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்களே, அதனால உங்க சின்ன சின்ன ஆசை நிறைவேறது தப்பு இல்ல தப்பு இல்ல. அப்புறம் என்ன பார்க்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் மாப்பிள்ள வேற ஏதாவது ஆசை இருக்கா சொல்லுங்க, அதையும் நிறைவேற்றிடுவோம். அதெல்லாம் நிறைய தான் இருக்கு. மாப்பிள்ள கிட்ட இருந்து பதிலே வரல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. இல்லை இது மாதிரி என்ன ஆசை இருக்கும் சொல்லுங்க, குட்டி குட்டி ஆசை தான் நிறைவேற்றிடுவோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, ஏதாவது இருந்தா சொல்றேன். சரிடா, இது வாழ்க்கையில ஒரு முறை, ரொம்ப வருஷத்துக்காக காத்திருந்து பண்றீங்க. என்னென்ன இருக்கோ சொல்லி செய்யலாம். கல்யாணம் பெரிய மண்டபத்துல தான் வைக்கணும்னா ஒன்றும் இல்லை, தாத்தா புரிஞ்சுப்பாரு. இல்லப்பா, நம்ம வீடு தாத்தா நடந்த இடத்துல, உங்களுக்கு நடந்த இடத்துல எனக்கு அது பிடிச்சிருக்குதான். ரிசப்ஷன் ரெசார்ட்ல வைக்கிறோம்ல, அது போதும். வேண்டாம் மாமா. வாய் திறந்துட்டீங்க, ட்ரீட்மெண்ட் ஆகுது. பரவாயில்ல மாமா, இப்படி இருக்கட்டும். சரி எல்லாம் வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். நான் மாப்பிள்ளப்பா, அதெல்லாம் கை நினைக்க மாட்டேன். அவன் பொண்டாட்டி விட்டோட சொல்லவாப்பா. இதுவும் நல்லதா இருக்கு. இந்த சொன்னேன் ஐயா. மாட்டேன். என்னடா இன்னும் பிரச்சனை? ஒன்னும் இல்ல. பாரு. ம். அது ஊகுவா. ஏய் இங்க பாரு. என்னையே பார்க்க மாட்டேன், என்ன கதை? விடுங்க, நான் போறேன். ஆனா கண்டு தெரிஞ்சு குறியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் விட்ட பேசுனேன், அவ்வளவுதான், நம்மள லாக் போட்டுருவா. இதுல கண்டுக்கவே கூடாது. என்னப்பா ஊட்டி விடுவாங்களா? எனக்கு வச்சது உங்க பொண்ணு தானே. ஸ்பூன்ல சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொடுங்க, கை நினைக்கிறதா இல்ல. பொண்ணு பாத்துட்டீங்க, கை நினைச்சிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நல்லா இருக்கும்ல. உங்களை பார்க்கவே மாட்டாளே, அப்புறம் எங்க கையை நினைக்கிறது? என்ன அப்படி சொல்றீங்க? சொல்றான் பாருடா, மட்டிலேயே உட்கார வச்சுன்னு இருக்கான், பார்க்க மாட்டாலும். இவ்வளவு நேரம் ஆச்சு கெஞ்சிட்டு இருக்கான், பார்க்கல பேசல. நம்ம மாப்பிள்ளை என்னமோ சொல்றாரு, தேவையில்லாம குழந்தைகிட்ட. அப்புறம் அதுன்னுவா. என் தங்கச்சிக்கு தெரிஞ்ச வார்த்தை அது மட்டும் தான் வரும். சரி எழுந்துருங்க, சாப்பிடலாம். அப்புறம் நைட் இங்க தானே? இல்ல, அவருக்கு வேலை இருக்கு. எங்களுக்கும் வேலை இருக்கு. யாருமே தங்கலையா? ஆமா தங்கல, ஒரு 2 நாள் கழிச்சு வரும். சரி வாங்க, எங்க அக்கா சமைச்சு சாப்பிடுவோம். ஆமா ஆமா, சாப்பிட்டு நான் கூட கிளம்பு. விட்டுட்டு டியூட்டி போகணும். அவளை தனியா விட்டு விட்டு சுட்டி போறேன். பழகிட்டோம், வேற ஊர் போறோம்ல, அதனாலதான். அவள் ஹாஸ்டல் வந்து பழக்கம்ல, அவளுக்கு அதான் பிடிச்சி. நான் தனியா இருக்க போறேன், இங்கே வேலை நாளும் பெருமா இருக்கனால. சொல்றேன், நான் வந்து தனியா தான் இருக்காங்க, போய் இரு, போய் கேட்க மாட்டாரு. சரி உங்க இஷ்டம், சந்தோஷமா இருந்தா சரி. சொல்லல, கத்து கூப்பிடுவான். என்னங்க? சொல்றேன். சரி என்னங்க சொல்லிட்டுதான் இருக்குமா? கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட போய் ஆசை பேச வந்தப்பா. எல்லாரும் முன்னாடி இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்லாதே கோவம் வருது, அதனால மாதிரி கோவப்படுறது. இதான் நானும் சொல்றேன், நல்ல நல்லது மாதிரி இப்படி வெறுப்பேற்றாதீங்க. என்ன விருப்பத்திட்டா? வெளியே போடுறீங்க. சொல்லி போட்டா ரெண்டு இருக்கு. வெளியே போட்டுட்டு சரிதானே போட்டு நசாட்டா சொல்றீங்க. இப்ப என்ன? ஒன்றும் இல்லை. இல்ல அப்ப அமைதியா இரு. சும்மாவும் வரட்டுங்க. உண்மையா சொன்னேன். சரி உண்மை. வாங்க எல்லாம் சாப்பிட்டு அவங்க வேலையை பார்ப்போம். ஹோட்டலில் கொஞ்சம் வேலை இருக்கு வேற. நான் அப்புறம் அம்ஜிக்கரை பக்கம் போகணும், அந்த பிரான்ச்சில் கொஞ்சம் வேலை. அப்படியா? அப்போ கோயம்பேடு போகிற வழியில தான், நான் விட்டு போயிடவா? அப்படி நீங்க கோயம்பேடு போறீங்களா? அந்த ஹோட்டலில் தான் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். சரி, வரும்போது எனக்கு பிக்கப் பண்ணிக்கோங்க. சரி, எனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து அங்கே இருக்கிறேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா போறீங்க, என்ன மட்டும் அண்ணா நகர் காமிச்சிட்டு. இன்னைக்கு நீங்கள் தான் பார்க்க முடியல, இன்னைக்கு நீங்கள் தானே ஒரு பார்த்தீங்க. சரி சரி, பார்த்துக்கிறேன். கிளம்பியாச்சு, சாப்பிட்டு உனக்கு இருக்கு. சரி என்ன சாப்பிட்டாங்க வேலையை பாருங்க, வாங்க. இதுக்கு தானே வெயிட்டிங்க, இதோ வந்துட்டேன். எதுக்கு எனக்கு தூக்கிட்டு வர? விடுங்கண்ணா. அப்புறம் பேசிக்கலாம். என்ன பண்றீங்க? வரமாட்டேங்குது, அங்கேயே இருக்கு. நீ என்னதான் பிரச்சனை? இன்னைக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை. அது என்ன பார்த்து பேசு. பார்த்து பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருக்குல்ல, இல்லை உன் பேச்சு கேட்கறேன்ல, அந்த எல்லாரும் மட்டும் என்ன பண்றீங்க? என்ன பண்ண? இது முதல்ல பாரு.
என்ன பார்க்க மாட்டேன் இருக்க. விடுங்க, நான் கீழே போகணும். இதுக்கப்புறம் இந்த ரூம் விட்டு போக முடியாது, புரியுதுல்ல? இங்கே ஒரு விளையாடிட்டு இருக்கான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த ரூம் தாண்டி பக்கத்து ரூம் கூட போக முடியாது. இதெல்லாம் அராஜகம். உங்ககிட்ட அராஜகம் தான் சரியா இருக்கும். நான் என்ன பண்ணதே எதுவும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அராஜகம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை தான் பண்ணணும் போல. வேற என்ன பண்ண நானு? விடுங்க. போதும் உங்களை விட்ட வரைக்கும். எல்லாரும் பார்க்கும்போது என்ன எல்லாரும் பார்க்கும்போது நீ பண்ணிட்டு தானே. நான் யாரு இருக்காங்கலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எங்க தோணாலும் கட்டி கொடுப்பேன், எங்க தோணாலும் முட்டை கொடுப்பேன். இதை நான் மட்டும் சொல்லிட்டு தானே. இழுத்து மடியில் வைக்கிறதும் நான் யாரு இருக்காங்கலாம் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் நான் குழந்தையில பண்ண விஷயம், அதை நான் இப்பவும் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதனால இது நீ தப்பா நினைச்சுன்னா அதுவும் பண்ணட்டும். என் கிட்ட இல்ல தப்பு, புரியுதுல? நீ மாறினா மறுமாற கட்டி போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ரொம்ப பேசுறீங்க. ஆமா, ரொம்ப பேசிட்டேன். நீ சொன்னா சரியா தான் இருக்கும். கரெக்ட், ரொம்ப பேசக்கூடாது. பாரு ஏய் பாரு, கொஞ்சம் காட்டு. எனக்கு தூக்கம் வருது. என்ன பிரச்சனை? இங்க பாரு. இருக்காது, அப்புறம் மட்டும் தந்து காட்டிடுவேன். எனக்கு தூக்கம் வருது. வருடு. என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? சரி, புரிஞ்சது, சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? இருக்காது பட்டு. நான் தான் யாரும் வச்சு தூக்குல இருந்து கொஞ்சம் வெளியே வாயேன். முடியாது, முடியாது. சரி, எழுந்திரு, உட்காந்து பேசலாம். மாட்டேன். சரி, நான் பேசுறேன். பேசுவல? பேசுவேன்ப்பா. அப்ப சொல். ப்ராஜெக்ட் வந்து பத்துருவேன். சரி சார், ட்ரெஸ்ஸில் பிடிச்சி இழுத்து வச்சிருக்க. என் இஷ்டம். இல்லைங்க, போய் கட்டிட்டு வரேன். பரவாயில்ல. 3 வேலை போய் மாத்திட்டு வந்துடுவேன். பிளாக்மெயில். சரி, போய் மாத்திக்கவா? அதானே. போயிடுங்க. சரிம்மா, விடுறேன். பிள்ளை பிள்ளை போட்ட எங்க போட்டா என்ன சார்? ட்ரெஸ் மாத்திக்கிறேன், நீ போதும். இப்பதான் நீங்க முகத்தையே பாக்குறீங்க, தெரியுதா? கொஞ்ச நாள் இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க, நீ எதிர்ப்பு கொடுத்தியா? என்னது? நான் எல்லாமே கொடுத்துட்டோம். ஒன்றும் அதை பத்தி பேசிட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். அதை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். பாருமா, வாங்கி மட்டும் வச்சுக்கலாம். இனிமேல் தராதீங்க, நான் கேட்கறேன். அது என்ன உரிமை? அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, உரிமை. ஆமா, உரிமை தான். கூட என் மேல் பாசம் கம்மியா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லையே. மெஹந்தி நல்லாதான் சிறந்து இருக்கு. ஓ, பாசம் இருக்காதுன்னு நினைச்சிருக்கீங்க. அப்ப எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு உங்க நினப்பு. அப்படி சொல்ல வரல. புரிஞ்சுதுங்க, புரிஞ்சுது, போதும். ஆமே. வேண்டாம் வேண்டாம், அதை காயப்படுத்திட்டீங்க. காயப்படுத்திட்டீங்க, ஆயப்படுத்திட்டீங்க. அப்படிதான் சொல்வேன். என்ன பண்ணுவீங்க? ஏன் பண்ணணும் தான் இருக்குது. வட்டி வாங்குவீங்க. எனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். பொண்ணு பார்த்தா பொண்ணு கூட வந்துருவாங்களா? அது நான் வருவேன். பொண்ணு பார்த்தாச்சுல, அவ்வளவுதான், கிளம்புங்க. கிளம்புறதுக்கு அங்க வந்தா என்ன இதுதான் வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன். ஓ, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தீங்க. ஆமா, அப்படியே தூக்கினாலே மேடம் வந்துட்டீங்க பாருங்க. எவ்வளவு ஜம்பு, எவ்வளவு கடி. ஆசையா கடிட்டீங்கன்னா கடிக்க மாட்டா. ஆனா கோவத்துல வெளியில தப்பிக்கிறது கடிக்கணும்னு அப்பா. கடித்திரம் தெரியுது இல்ல, விடணும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால விட முடியாது. சரி, இப்படி பேசிட்டு பாரு. நான் என்ன பேசினேன்? நார்மலா தான் பேசினேன். என்ன ஒரு பொருள் பார்க்காத, மூக்கில் குத்திடுவேன். நான் நார்மலா தான் பார்க்க. எனக்கு வச்சு விட்டதுலேயே பாரு, எனக்கு எவ்வளவு சிவந்து இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை விட எனக்கு தான் உங்களுக்கு பாசாது. சரி, வந்துட்டு போட்டோம். சந்தோஷப்படுறேன். என்ன நினைக்கும்? இதை கொடுத்துட்டேன், அதானே. எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? புருஷன் பொண்ணு கொடுத்தா நினைப்பாங்க. நினைப்பாங்க. பார், நான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறது உனக்காக மட்டும்தான். சும்மா விருப்பி இருந்தேன்னு வைக்க. நானே இதை சொல்லிடுங்க. இஷ்ட பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க, இடுப்புல கை போடுறீங்க, கழுத்துல வந்து செயின் எடுக்கிறீங்க. எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். இது ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்க முடியாது. சும்மா தாலியே கட்டினா நீ இப்படிதான் பண்ணுவ. அது இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாத, புரியுதா? அதுவும் நேச்சர், இது நேச்சர், அவ்வளவுதான். என்ன நான் மாத்திக்க மாட்டேன். உன்னை நான் மாற சொல்லலையா? ஆனா என்ன மாத்த ட்ரை பண்ணாத. இதனால விவரமா பேசுறோம். நீ இதை மிளகா அரைச்சிருவி. நான் மிளகா அரைச்சிருவேன். ஒன்னா நம்ம ஏமாத்து கொள்ளி நீதான். அம்மாத்து கொழியா வேற மாறிட்டேன். ஆமா, நீ கொஞ்சம் ஒரு வாட்டி கொஞ்சவே மாட்டேன். ஒன்றும் தேவையில்ல, ஒன்றும் கொஞ்சம் இடத்துல நீங்க நடந்துக்கல. ரொம்ப பண்றீங்க. இப்ப கிட்ட வர மாட்டீங்க, கொஞ்சம் மாட்டீங்க, ஏன் பேசவே மாட்டீங்க? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம், இது மாதிரிலாம் எதுவும் வைக்காதீங்க. ஏன் இன்னும் பயந்துட்டு இருந்தேன்? ஏன் உனக்கு நாலு நல்லது தான் உனக்கு பின்னாடி கெட்டதா வந்துடும் நினைப்பு. இதுக்கப்புறம் உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது, புரியுதுல? தயவுசெய்து சந்தோஷப்படு. சந்தோஷத்துக்கு கூட பயப்படவே இந்த உலகத்துல நீ அதான் இருப்ப. இப்போ நான் அதை ரசிச்சு பின்னாடி ஏதாவது கெட்டது வந்துடுச்சுன்னா? நான் வந்துட்டேன்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் எதை கெட்டது நடந்தா நீ வராது. தயவு செஞ்சு பயத்தை தூக்கி போடும். இல்லை, எனக்கு பயமா தான் இருக்கு. நான் உன் கூட இருக்க இருக்கும், எந்த கெட்டதும் வராது, புரியுதுல? வரவும் விட மாட்டேன். நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன். நான் விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? உங்களை விட்டு போறதா இருந்தா
வாயை உடச்சிருவதே தேவையில்லாத சொன்னீங்கன்னா. நீங்க தான் நல்ல 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 விஷயம் பேச மாட்டீங்க. கெட்டது நடந்தோன்னு யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கெட்டதான் சொல்லணும். சரி, யோசிக்க மாட்டேன். ஆசாசியா பொண்டாட்டி பார்க்கலான்னு பொண்ணு பார்க்க வந்தா பார்க்கவே இல்லை. அது ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு, கூச்சமா இருந்துச்சு. சும்மா இருந்துச்சு. இருக்காதா? எல்லாரும் முன்னாடி பார்க்க சொன்னா? பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்ட கூட பதில் வரலையே. நான் சொல்றேன்ல. யாரோ ஒருத்தவங்க எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி கத்தி சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்போ கூச்சமா இருக்குன்றாங்க. இதுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா அதை நீங்க? நானும் என்னைக்கு தான் சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்கேனே. அதெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நீங்க தான் சொன்னீங்க எல்லாருமே கத்தி சொல்லுவேன்னு. நானும் நீங்க கத்தி என்ன லவ் பண்றேன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன் நீங்க தான் வேணும்னு சண்டை போட்டு வரலையா? அதெல்லாம் வந்தீங்க. ஆனா அதெல்லாம் ஏமாறி நடக்கல. உங்க முன்னாடி நடந்தானே பின்னாடி நடந்தான். உங்களுக்காக தானே நடந்தது. அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வயசுக்கு போனீங்க நீங்க. சரி 2 minutes எதுக்கு? வச்சுட்டு கொண்டு போறதுக்கு. கொன்றுவேன். ஒரு gift கொடு. எனக்கு இப்படியே கொடுத்தாலும் ஓகே. நீங்க தான் கொடுக்க மாட்டீங்க. சொல்ல மாட்டேன். ஹாப்பியா நடந்திருக்கு. பரவாயில்ல. ஒண்ணு செல்லமா ஆசையா முடியாது முடியாது. செல்ல புருஷன் தானே. அதெல்லாம் ஆமாம் தான், ஆனா இதெல்லாம் முடியாது. எடுத்து புருஷன் கொடுத்துருவேன். ஹாய். ப்ளீஸ் காரி காய் போட்டு பார்த்துக்கோ. சின்ன விஷயத்துக்கு கூட நோ நோன்ற இன்னும் நோ சொன்னா கம்முன்னு வந்துடுவீங்கல்ல. இப்போ என்ன எவ்வளவு புலம்புறீங்க? உடம்பு தானே செஞ்சேன். உன்னை கட்டாயப்படுத்தலையே. கட்டாயம் வேற படுத்துவீங்க. ஒரு நிமிஷம். நான் கிளம்புறேன். நீங்க உங்க வேலையை பாரு. புரியுங்களா? ஒன்றும் கிடையாது. அப்புறம் நான் போறேன். சரி, பாய். அட கடவுளே. இருங்க தரேன்னு சொல்லுவேன் பார்த்தா பாயா. நான் போன கூட பரவாயில்ல. கால இருக்கு, நீங்க கிளம்புறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பை பை. இவ்வளோ கல்லிஞ்சாக்காது. பரவாயில்ல. கல்லிஞ்சாக்காது சமே இல்லாம இருக்கு நம்ம. என்ன வேணா சொல்லிக்கோங்க. எனக்குன்னு ஒரு நாள் வராமல போகும். அந்த திருத்து குடிக்கிற புடியிலும் என்ன கதறினாலும் விட மாட்டேன். பார்த்துக்கிறேன். பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. நான் வெளியே போறேன். உங்க நாள் மூணு விட்டு ஓ சரி, உங்களை மாத்திக்கோங்க. அதான் ஒன்றும் ஒரு சலிப்பு. இல்லை. ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. கிளம்பிட்டேன்.